சாத்தானுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பைபிளோட காப்பி டெவில்ஸ் பைபிள் அப்படின்னே சொல்லப்படுது. அதுக்கு ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. இந்த சாத்தானோட பைபிளுக்குள்ள நல்லவங்க வாழ்றதுக்கு வழி என்னன்னு பைபிள் சொல்லிடுச்சு. ஆனா கெட்டவங்க வாழ்றது மட்டும் இல்ல, ஜெயிக்கிறது எப்படி, எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு எல்லா தீய விஷயங்களையும் ஒண்ணா வச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் பைபிள் தான் டெவில்ஸ் பைபிள். இந்த பைபிளை எவன் தொட்டாலும் அவன் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு மிசரபிள் ஆயிடும், அவன் ரொம்ப கொடுமைகள் அனுபவிப்பான் அப்படின்னு ஏகப்பட்ட தீய விஷயங்கள் இந்த பைபிளை சுத்தி சொல்லப்பட்டு இருக்குது. நல்லது பண்றதுக்கு இத்தனோண்டு சொல்லி கொடுத்துடலாம், பட் கெட்டது பண்றதுக்கோ கெட்டது பண்ணதுக்கு அப்புறம் தப்பிக்கிறவங்களுக்கோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்ல வந்து ஓப்பனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து வரையப்பட்டிருக்கும். இந்த உருவம் வந்து இந்த புக் சொல்றப்ப சாதாரண புக் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி இது 75 கிலோ. ஒரு புக்கோட வெயிட் 75 கிலோ. என் வெயிட்டே 75 கிலோ கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு புக் வந்து 75 கேஜிஸ் இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும்னு. அண்ட் இதோட ஹைட் மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 92 சென்டிமீட்டர் டால். இந்த ஹைட் இருக்கும், தரையில இருந்து இந்த ஹைட் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பர்டிகுலர் புக் வந்து நீங்க நின்னீங்கன்னா உங்களோட இடுப்புக்கு மேல அந்த புக் இருக்கும். ஹைட், அதோட வெயிட் 75 கிலோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற முக்காவாசி பேரை விட வெயிட் அதிகம் இந்த புக்கு, இந்த ஒரு புக்கு. அதோட ஓப்பனிங் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்ட் இருக்குது. நம்ம இல்லுமினாட்டி அப்படின்னு சொல்றப்ப எப்படி பயமுறுத்துற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இதுல ஒரு பர்டிகுலர் போட்டோ, ஒரு பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க் வந்து சாத்தானின் ஆர்ட் ஒர்க்காகவே இருந்துட்டு இருக்குது. இந்த பைபிளை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ராத்திரியில எழுதப்பட்ட பைபிள் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ராத்திரியில எப்படி ஒரு பைபிள் எழுத முடியும்னு கேட்குறீங்களா? இந்த கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஸோ இன்னைக்கு இருக்கிற செக் ரிப்பப்ளிக் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மன்னர் ஆட்சி இருந்த காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் சாமி கும்பிடுற ஒருத்தர், பிரீஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இந்த கோவில்லாம், அந்த சர்ச்சிலலாம் இருப்பாங்கல்ல, பிரதர் ஃபாதர் அப்படின்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிரீஸ்ட் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? ஸோ அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இறை பணியில், அதாவது சாமிக்கு வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் நபர். ஆனால் அவர் வந்து பிரீஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சில திருட்டு வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற கோர்ட், அங்க இருக்கிற அரசாங்கம் எல்லாருமே வந்து அவரை ஜெயிலில் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெயிலில் அவர் போய் போடப்படுறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப மக்கள்லாம் வந்து என்ன ஒரு பிரீஸ்டே வந்து இப்படி மக்கள் பணத்தை திருடுறாரு அப்படின்லாம் தெரிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உயிரோட சுவரில் வந்து பூசப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னைய மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என்னைய காப்பாத்துறதுக்கு நீ மட்டும் தானே இருக்க, என்னை தயவு செஞ்சு காப்பாத்திடு. நான் இன்னைக்கு நைட்டு சாகக்கூடாது. நான் சாகாம என்னை காப்பாத்திட்டேன்னா நான் வந்து உனக்கு என்னோட சோலை எழுதி தந்துடுறேன், என்னோட உயிரை வச்சு நீ என்னனாலும் அதுக்கப்புறம் பண்ணிக்கோ, என்னை காப்பாத்தி இந்த தண்டனையிலிருந்து அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு இவர் வந்து ரொம்ப மன்றாடி வேண்டிக்கிறாராம். ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு. ஆண்டவர் இல்லை, வந்து சாத்தானே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானும் வந்து அப்பியர் ஆயிட்டு சொல்றாங்க, சரி நான் உன்னை காப்பாத்துறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்லு, ஒரே ராத்திரியில நான் வந்து இந்த மொத்த நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்துற மாதிரி ஒரு புக்கை எழுதி தரேன் ஒரே ராத்திரியில. அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல புக்கு தேவை, அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு வாங்க, எழுதி முடிக்க வேண்டியது என்னோட வேலை. கிட்டத்தட்ட 20-30 வருஷம் பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் எழுத வேண்டிய ஒரு புக்கை நான் ஒரே ராத்திரியில எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராம். சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க இருந்துகிட்டு சாக போறவன் ஏதோ கேட்கறான் அப்படின்னு சொல்லி சும்மா ரேண்டமா ஒரு புக்கை கொடுத்துருக்காங்க. பட் இவன் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்ச உடனே அவங்க மிரண்டு போய் அடுத்தடுத்து புக்ஸ் எல்லாம், நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேப்பர்னா இன்னைக்கு இருக்கிற பேப்பர் கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து அனிமலோட ஸ்கின்ல தான் எழுதுவாங்க. இன்னைக்கு தான் வந்து பேப்பர் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து அனிமலோட, ஒரு மாடோட தோல்லையோ இல்ல ஆடோட தோல்லையோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எழுதிக்கிட்டே இருக்காராம். கடைசியில் ஒரே ராத்திரி வந்து இவர் ஒரு புக்கை எழுதி முடிச்சிருக்காரு. இந்த பைபிளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே பைபிளோட கதை தான், இதே ஜீசஸோட கதை தான். ஆனா எல்லாமே சாத்தானோட ஆங்கிள் இருந்து. சாத்தானோட கதையை வந்து இதே பைபிள் நடந்தப்போ நம்ம வந்து ஒரு படமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு படம், விக்ரமோ ஜெயிலரோ, எல்லாமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆங்கிள்லேயே போயிட்டு இருக்கும். பட் வாட் இஃப் வில்லன் எப்படி, வில்லனோட கதையே வந்து சின்ன வயசுலேன்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு மட்டும் போயிட்டு இருந்தாரு, வில்லனோட கதையவே வந்து எழுதி முடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து டெவில்ஸ் பைபிளுக்குள்ள இருக்குங்கிறாங்க. அது போக அடிஷ்னலா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்பெல்ஸ். ஹாரி பாட்டர் படத்தில் காமிக்கிற மாதிரி இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட மேஜிக் ஸ்பெல்ஸ் இருக்குது, மந்திரங்கள். இதெல்லாம் சொன்னா ஒருத்தனை வந்து பில்லி சுனியா வைக்கணுமா, இந்த மந்திரத்தை சொல்லு. உனக்கு வந்து அதிகமான அறுவடை நடக்கணுமா இந்த சீசன்ல, வேற யாருக்குமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை சொல்லு. உனக்கு எதிரியா இருக்கிறவன் நாசமா போகணுமா, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக்லாம் இன்வால்வ் பண்ற மாதிரி ஏகப்பட்ட தீய ஸ்பெல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்குங்கிறாங்க. இதோட ஹைட் நான் சொன்ன மாதிரி 92 சென்டிமீட்டர் டால் அண்ட் இதோட வெயிட் வந்து 75 கிலோஸ். இது போக இதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்றேன், இதுல சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்றேன். சாத்தான் எழுதின ஒரு புக்கா, டெவில், ஈவில், ராட்சசன் இப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க எழுதின ஒரு புக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், சாத்தான் எழுதின இந்த சாத்தானின் பைபிள் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம்.